அனைவருக்கும் வணக்கம். 2026ஓட டிஆர்பியோட அனுவல் பணாரை பற்றி தான் நம்ம இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். பல காணொளிகள் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். அதுபோலவே இந்த 2026லையும் அனைத்தும் தகுதி தேர்வாக இருக்கும்போது யூஜி டிஆர்பி மட்டும்தான் நியமன தேர்வு. இந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் உங்களுக்கு டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் சொல்லியிருந்தாங்க. இப்போ தேர்தல் நடைமுறை இருப்பதனால நமக்கு இந்த அறிவிப்பு வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. மே மாதம் உங்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்குது. காலி பணிகளோட எண்ணிக்கை வந்து ஒரு 600க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை யூஜி டிஆர்பியில் வெளிவர வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஜி டிஆர்பியை பொறுத்தளவு 2025லையும் 2026லையும் கண்டிப்பாக இடம்பெற போகுது. மேலும் வந்து இதற்கான சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு 2 கேட்டகரியாக இருக்குது. இதில் பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வு, பார்ட் பி வந்து நியமன தேர்வோட ஒரு ஸ்கோரிங் பேப்பர். அந்த ஸ்கோரிங் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு, புவியியல், தாவரவியல், விலங்கியல் உள்ளிட்ட பல பாடப்பிரிவுகள் உள்ளன. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படுது. இந்த ஸ்கோரிங் பேப்பரில் நீங்கள் 150க்கு ஒரு 90 மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் அரசு ஆசிரியராக 100% வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மே 4 வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம், இந்த 35 நாள் அப்படின்றது மிக ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா யூஜி டிஆர்பிக்கு தேர்வு செய்யக்கூடிய அல்லது கால அட்டவணையை பயன்படுத்தி நமக்கு இன்னும் நாட்கள் பாடத்திட்டத்தை தெளிவாக படிக்க அதிகபட்ச நாட்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 2 அல்லது 3 மணி நேரம் நமக்கு படிக்கவும் நாட்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் நமக்கு தெளிவான ஒரு பாடத்திட்டமும் எளிமையான ஒரு அணுகுமுறையும் நமக்கு கிடைக்கும். மேலும் வந்து இது மார்ச் மாதம் உங்களுக்கு கால்ஃபார் ஆக வேண்டியது. உங்களுக்கு மே மாதம் கால்ஃபார் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் மாதம்தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க 100% வாய்ப்பு இருக்குது. காலி பணியினோட எண்ணிக்கை 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வர வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ் தகுதி தேர்வு பார்ட் ஏ ஸ்கோரிங் பேப்பர் பார்ட் பி அதில் 150 வினாக்களில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க ஸ்கோரிங் பேப்பரில். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூஜி டிஆர்பியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு தேர்வு செய்யக்கூடிய அல்லது இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே இதற்கு முந்தைய ஆண்டு வினாக்களை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுறது நமக்கு வெற்றிக்கு ரொம்ப வழிவகுக்கும். பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன தான் ப்ளூ பிரிண்ட் படி படித்தாலும் முந்தைய ஆண்டு கேட்கப்படக்கூடிய வினாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் லெவல் எப்படி இருக்குது, மாடுரேட்டாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, மேலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த யூனிட்லேருந்து என்னென்ன கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்தைய ஆண்டு வினாக்கள் படிக்கும்போது நமக்கு தெளிவான ஒரு அணுகுமுறையும் கிடைக்கும். என்ன அப்படின்னா இந்த பாடத்துலேருந்து இந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க, அப்போ அடுத்த பாடத்தெல்லாம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு புரிதல் கிடைக்கும். யூஜி டிஆர்பியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து மொத்தம் 50 மதிப்பெண்கள். அந்த 50 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 30 கேள்விகளில் முதல் வரக்கூடிய 20 கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண். அந்த 30 கேள்வியில் லாஸ்ட் வரக்கூடிய 10 கேள்விக்கு ஒவ்வொரு மதிப்பெண். ஆக மொத்தம் 50 மதிப்பெண். அந்த 50 மதிப்பெண்ணில் நீங்கள் 20 மதிப்பெண் எடுத்தால் போதும், 50க்கு தமிழ் தகுதி தேர்வை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின், அறிவை விரிவிசை இவ்வளோ தெளிவாக நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவான திட்டமிடல் அப்படின்றது சைடு பை சைடு டெய்லி படிச்சுட்டே இருக்கலாம். பட் ஆனால் மேஜர் ஸ்கோரிங் பேப்பருக்கு தான் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இந்த 150 மார்க்கை நம்ம எப்படி எளிமையாக பெறுறது அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் நம்ம காணொலியாக கொடுக்க போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி டிஆர்பியை பொறுத்தளவு நாட்கள் தள்ளி போகிறதுனால நமக்கு படிக்க நல்ல டைம் கிடைக்கும். அதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு திங்கிங் கிடைக்கும். இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ டெப்த்தாக கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போ இந்த நம்ம வீக்காக இருக்கக்கூடிய அந்தந்த யூனிட்டை நம்ம எப்படி கோத்ரூ பண்ணி எந்த அளவு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஜெண்டாவும் ஒரு ஐடியாவும் நமக்கு 100% கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 150
கொஸ்டின்ஸில் அந்த 150 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வெறும் படிச்சுட்டே மட்டும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா கேள்வியும் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் ஒரு 10 நாள் 2 நாளில் மறந்துடும். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டோ அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஏல எத்தனை வந்திருக்கு, பியில் எத்தனை வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். UGTRPயை பொறுத்தளவு 500 முதல் 800 காலி பணியிடங்கள் வெளியாக வாய்ப்பு இருக்குது. 2026 பொறுத்தளவு நியமன தேர்வு அப்படின்றது UGTRP மட்டும்தான் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெளியிட்ட அந்த கால அட்டவணை அப்படின்றது மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரோ கண்டிப்பாக ஒரு அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. PGDRP வந்து பார்த்திங்கன்னா 2027 தான் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.